வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக் சம்மரி தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய விளைவுகளை உருவாக்கும். தினம் 1% வளரும் தன்மையை உருவாக்கி கொண்டு நல்ல பழக்கங்களில் மட்டும் கவனம் செலுத்தி அதை வளர்த்து கொள்ளுங்கள். பழக்கம் என்பது தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் போதே உருவாகிறது. சின்ன சின்ன மாற்றங்களை செய்து அதை தொடர்ந்து செய்யும் போதே அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. பழக்கம் ஒருவரை உடனே வளர்த்து விடாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அது நிகழும். வேண்டிய வெற்றியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்த வெற்றி பெறும் மனிதனாக உன்னை மாற்ற முயற்சி செய். உங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த குறையை மட்டும் பார்க்காமல் அதற்காக உடற்பயிற்சி செய்தால்தான் குறையும் என்று மனதில் நினைக்க வேண்டும். பழக்கங்களை உருவாக்குவது எப்படி? நீங்கள் எத்தகைய மனிதனாக வாழப்போகிறீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். அதில் சின்ன சின்ன வெற்றிகள் அடைந்து உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த அடையாளத்தை திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் உருவாக்குங்கள். உதாரணமாக, நான் ஒரு விளையாட்டு வீரன் என்று நினையுங்கள். நான் ஒரு விளையாட்டு வீரன் ஆகப்போகிறேன் என்று நினைக்காதீர்கள். பழக்கங்களை எளிதாகவும் உங்களுக்கு பிடித்த விதத்திலும் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நினைக்கும் பழக்கம் கடினமாக இருந்தால் அதில் நீங்கள் உற்சாகம் இழக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அதுவோ எளிமையானதாக இருந்தால் அதை பழக்கமாக்குவது சுலபம். அந்த பழக்கம் உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் அது மிகவும் சுலபமாக மாறிவிடும். மாறாக, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது மிகவும் கடினம். சில சமயம் அது சாத்தியம் இல்லாமலே கூட போகலாம். உங்களை சுற்றி நல்ல சூழலை உருவாக்குங்கள். ஒரு மனிதன் இருக்கும் இடத்தை பொறுத்துத்தான் அவன் பழக்கங்கள் உருவாகின்றன. அவன் தீய செயல்கள் நடக்கும் இடத்தில் இருந்தால் அவனும் சில நாளில் அதை செய்யத் தொடங்குகிறான். மாறாக, நல்ல செயல்கள் செய்யும் இடத்தில் இருந்தால் அவனும் நல்ல செயல்களில் ஈடுபடுவான். அதுவே அவனுக்கு பழக்கமாக மாறும். 2 நிமிடத்தில் ஒரு வேலையை முடிக்க முடியும் என்றால் அதை அப்பொழுதே முடிக்க பழகுங்கள். அந்த வேலையை தள்ளி போட்டு சிறு சிறு வேலைகள் தானே என்று தள்ளி போட்டு விட்டால் அந்த விஷயம் சில நேரம் மலை போல் சேர்ந்து முடிக்க முடியாமல் போகும். எனவே அவ்வப்போது உங்களது வேலைகளை முடிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். புதிய பழக்கத்தை ஏற்கனவே உங்களிடம் உள்ள பழக்கத்தோடு தொடர்பு படுத்துங்கள். புதிய பழக்கங்களை உருவாக்குவது என்பது சற்று கடினமான ஒன்றுதான். ஆனால் ஏற்கனவே உங்களிடம் உள்ள பழக்கத்தோடு தொடர்பு படுத்தி அதை செய்யும் போது அந்த புதிய பழக்கத்தை நாம் எளிதில் உருவாக்க முடியும். உதாரணமாக, எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்பது உங்கள் புதிய பழக்கம் என்றால், ஏற்கனவே நீங்கள் வாக்கிங் செய்து கொண்டிருந்தால் வாக்கிங் முடித்துவிட்டு எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் என்று மனதில் திட்டவட்டமாக நிர்ணயித்து விடுங்கள். அது உங்களை எக்ஸசைஸ் பண்ண தூண்டும். நீங்கள் செய்யும் புதிய பழக்கத்திற்கு அவ்வப்போது அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுங்கள். ஒரு பழக்கத்தை புதிதாக உருவாக்குகிறீர்கள் என்றால் அதை செயல்படுத்தும் போது அவ்வப்போது உங்களுக்கு பரிசுகளை கொடுத்து கொள்ளுங்கள். உதாரணமாக, ஒரு செயலை செய்து முடித்து விட்டீர்கள் என்றால் சிறு ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் தொடங்குவது என்பது போன்று. அந்த ஓய்வுதான் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் சிறிய பரிசு. பழக்கங்களை எழுதி அதை கண்காணிக்கத் தொடங்குங்கள். எதையுமே எழுதி அதை கண்காணிக்கும் போது அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்ய தொடங்குவோம். அப்படி கண்காணித்து தொடர்ந்து செய்யும் செயலே பழக்கங்களாக மாறுகின்றன. அது தன்னிச்சையாக நிகழும் ஆற்றலை பெறுகின்றன. பின்னாளில் நீங்கள் கண்காணிக்காவிட்டாலும் அந்த செயல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பின்னர் ஒரு முறை செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் முடியவில்லை என்றால் அதுவே உனக்கு பழக்கமாகிவிடும். எனவே அதை அவ்வப்போது முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் தனித்திறமையில் கவனம் செலுத்துங்கள். பழக்கம் என்பது உங்கள் தனித்திறமைகளில் செலுத்தினால் அது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொண்டு வரும். உதாரணமாக, ஓவியம் வரைவது, பாட்டு பாடுவது போன்ற உங்கள் தனித்திறமைகளை உங்கள் பழக்கமாக்கினால் அதுவே உங்களின் மாபெரும் சக்தியாக மாறும். அதுவே உங்களை மேலும் வளர, வாழ்க்கையில் உயர வழிவகுக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.